வணக்கம். 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடம் 17 தமிழில் விளக்கவும். 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடம் 17 அணுக்களும் அணுக்கருக்களும் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை என்ற பாடமாகும். இந்த பாடத்தில் அணுவின் அமைப்பு, புரோட்டான்கள், நியூட்ரான்கள் மற்றும் எலக்ட்ரான்களின் பங்கு, ஐசோடோப்கள், ஐசோபார்கள், ஐசோடான்கள், அணுக்கரு பிளவு மற்றும் இணைவு, அணுக்கரு உலைகள், கதிரியக்கத்தின் வகைகள், ஆல்பா, பீட்டா, காமா கதிர்கள் மற்றும் அவற்றின் பண்புகள் போன்ற தலைப்புகள் விளக்கப்படுகின்றன. பாடத்தின் முக்கிய அம்சங்கள்: அணுவின் அமைப்பு, அணுவின் உட்கரு மற்றும் எலக்ட்ரான் சுற்றுப்புற பாதைகள், அணு எண் மற்றும் நிறை எண், ஐசோடோப்புகள், ஐசோபார்கள், ஐசோடான்கள், ஒரே தனிமத்தின் வெவ்வேறு அணுக்களின் வெவ்வேறு தனிமங்களின் ஒரே நிறை எண்கள், ஒரே நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட அணுக்கள், அணுக்கரு பிளவு மற்றும் இணைவு, ஒரு பெரிய அணுக்கரு உடைந்து சிறிய அணுக்கருக்களாக மாறுவது, சிறிய அணுக்கருக்கள் இணைந்து பெரிய அணுக்கருவாக மாறுவது. கதிரியக்கம், கதிரியக்கத்தின் வகைகள், ஆல்பா, பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகள், அணுக்கரு உலைகள், அணுக்கரு ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் இயந்திரங்கள். பாடத்தின் முக்கிய கருத்துகள்: அணு என்பது மிக சிறிய துகள் அல்ல, அது உட்கரு மற்றும் எலக்ட்ரான் சுற்றுப்பாதைகளைக் கொண்டுள்ளது. கதிரியக்கம் இயற்கையாக நிகழக்கூடியது மற்றும் மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடியது. அணுக்கரு பிளவு மற்றும் இணைவு ஆற்றல் ஆதாரங்களாக உள்ளன, ஆனால் இணைவு ஆபத்தானவை. இந்த பாடத்தில் மேற்கண்ட கருத்துகள் ஆழமாக விளக்கப்படுகின்றன. மேலும் பாடத்தின் இறுதியில் உள்ள பயிற்சிகள் மாணவர்களின் புரிதலை மேம்படுத்த உதவும். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சந்தாதாரராக சேருங்கள். நன்றி.